இதைத்தான் நான் சொல்லிட்டே இருந்தேன். நான் தான் சொன்னேன்ல ப்ரோ, வீட்டுக்குள்ள சாண்ட்ராவும் திவ்யாவும் கண்டென்ட் பண்றாங்க. ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை கையில பிடிச்சு வச்சுட்டு இதை வச்சு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே அட்டாக் பண்ணி அவங்க திருப்பி அட்டாக் பண்ணும்போது கார்னர் கேம் ஆடணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே சும்மா ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எமர்ஜென்சி உடம்பு சரியில்லை ஒரு டாபிக் சொல்றாங்கல்ல, அது அவங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த டாபிக்ல அவங்களே உட்கார்ந்து இருந்து வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே கெட்டவங்களாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நேத்து நைட் நடந்துட்டு உங்களுக்கே தெரியும். நேத்து நைட் அந்த பால் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா போச்சு. பாலை வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து நம்ம எஃப்ஜே தூக்கிட்டு போய் வெளியே கொண்டு வச்சுட்டான். வச்சோன்னா வீட்டுக்குள்ள இருந்து நம்ம சாண்ட்ராவும் நம்ம திவ்யா உட்கார்ந்து சீப் இது ரொம்ப சீப்பான ஒரு விஷயம். இப்படி பண்ணுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. இவங்களா மனுஷங்களா, ஒரு கிளாஸ் பால் கூட கொடுக்க மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பால் டாபிக்கை வச்சு பயங்கரமா நைட்டு ஃபுல்லா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சண்டை ஒரு மாதிரி எல்லை மீறி போயிட்டே இருந்து ரொம்ப நேரம் இந்த சண்டை போயிட்டு இருந்து நான் கூட நினைச்சேன் இந்த சண்டை இப்படியே போயிட்டு இருக்கோம்ல, இந்த சண்டைக்கு ஒரு எண்டு இருக்காது போல நினைச்சா அங்கதான் பிக் பாஸ் களத்துல இறங்கிட்டார். ஏன்னா இவனை இப்படியே விட்டா கத்திக்கிட்டே இருப்பானுவேன், இந்த சண்டை இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் பண்ணுவோம், இல்லன்னா இந்த சண்டை மொத்தமா முடிச்சு விட்டுருவோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணாரு. என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போனோம், பட் வீட்டுக்குள்ள ஒர்க் முடிக்கல. ஏன்னா வேலையை முடிச்சாதான் ஜெயில தூக்கி அடைக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தாரு. அப்ப பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா வீட்டுக்குள்ள இவங்க ஜெயிலுக்கு போறதுக்கான பொருட்களை அனுப்பிவிட்டு ஒரு லெட்டரை அனுப்பிவிட்டாரு. அந்த லெட்டர்ல ரெண்டு பேரை பக்காவா மாட்டி விட்டாரு. அந்த ரெண்டு பேர் தான் திருப்பி அந்த கண்டென்ட்டை எடுத்து கொண்டு போனாங்க. அந்த ரெண்டு பேரால திருப்பி வீட்டுக்குள்ள பயங்கரமான கண்டென்ட்லாம் வெடிச்சிட்டு நான் எதிர்பார்த்த மாதிரியே திவ்யா ஒரு முக்கில் போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே சாண்ட்ரா அதை வச்சு பக்காவா பயங்கரமா தசை திருப்பி அவங்கள வந்து எல்லாரும் டார்கெட் பண்ற மாதிரி அவங்க ஒரு டுலுலு லைஃப்ல போய் உட்காந்து பக்காவா ஒரு ஸ்டோரியை வந்து வீட்டுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நேத்து நடந்த சண்டை ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம், கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த பால் சண்டை வந்து ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போச்சு. ஓகே, ரொம்ப நேரம் இழுத்துட்டே போச்சு. அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல வேலை செஞ்ச மாதிரியும் இல்ல, அந்த சேரை விட்டு எந்திரிச்ச மாதிரியும் இல்ல, அதே இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருந்து ஒரு பால் தர மாட்டாங்களா இப்படிதான் அந்த வீட்டுல இருப்பாங்களான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்ப பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பொருட்கள் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு ஒரு லெட்டரை அனுப்பிவிட்டார். அந்த லெட்டர்ல ரெண்டு பேருக்கான பேர் இருந்துச்சு, ஒன்னு எஃப்ஜே இன்னொன்னு விக்ரம். இந்த ரெண்டு பேருக்கான பேரையும் போட்டு இந்த ரெண்டு பேர் தான் அந்த லெட்டரை வாசிக்கணும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திவ்யா அப்புறம் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் ஜெயில அடைச்சிருங்க, ஜெயில அடைச்சிட்டு ஜெயில பூட்டி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல போட்டிருந்தோம். ஓகேவா? அப்ப நம்ம எஃப்ஜியும் விக்ரம் என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு அந்த ஜெயிலுக்கான பொருள்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் கையிலையும் கொடுத்துட்டு லெட்டரை படிச்சாச்சு. என்னன்னா சாண்ட்ரா திவ்யா நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போங்க அப்படி சொல்லி லெட்டரை படிச்சாச்சு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க கிளம்புவாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஏன்னா இவங்க தான் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. போன வாரம் பிரஷ் மேட்ரு, இந்த வாரம் பால் மேட்ரு, அவ்வளவுதான் ப்ரோ. ரொம்ப தெளிவா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு போன வார பிரஷ் மேட்ருமே சாண்ட்ரா தான் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சாண்ட்ரா பண்ண அந்த நாடகம் எல்லாமே அப்படிதான் தோணுச்சு. ஒரு மாதிரி அவங்களே வாண்டடா கண்டென்ட்டுக்குள்ள போனாங்க, அவங்களே உட்கார்ந்து அழுதாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க. சேம் அதே மாதிரி இந்த கண்டென்ட்டை உட்கார்ந்து ஊதிட்டு இருக்காங்க ப்ரோ. இப்போ திவ்யா வந்து முடிவு பண்ணிட்டாங்க நமக்கு உடம்பு சரியில்லை, அவன் பால் தரல, இது ஒரு கண்டென்ட்டா மாத்திரோன்னு சொல்லி உட்கார்ந்து ஃபீல் பண்ற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுக்குள்ள ஜெயிலுக்கான பொருள் எல்லாம் கொடுத்து விட்டோன்னு இவங்க ரெண்டு பேரும் இந்த லெட்டரை வாசி முடிச்சாச்சு. லெட்டரை வாசி அந்த ரெண்டு பேரும் கிளம்ப மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா திவ்யாவுக்கு உடம்பு சரியில்லையா. திவ்யா ஒன்னு எனக்கு டைம் வேணும், யாரும் என்கிட்ட வராதிங்க, எனக்கு டைம் வேணும், யாரும் என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லிட்டு வாண்டடா திவ்யா வந்து டைம் கேட்கறாங்க. எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு, ரைட்டு, ஒன்னு அக்கா இந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுவாங்க, இல்லைன்னா அக்கா உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க, வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் உண்மையா சொல்றேன், நான் பக்காவா யோசிச்சேன். இப்ப நடக்க போது ஒரு சம்பவம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்ச மாதிரியே கரெக்டா அரை மணி நேரத்துல அக்கா ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து ஓன்னு கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஓன்னு கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டா வீட்டுக்குள்ள யாருக்கும் ஹியூமானிட்டி இல்லையா. இங்க பக்காவா சாண்ட்ரா ஒரு கேம் ஆடுறாங்க ப்ரோ. பக்காவா அவங்களுக்கான ஒரு டுலுலு லைஃப்ல உட்கார்ந்து இருந்து வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் அதை ஒரு ஸ்டோரியா பின்னிட்டு இருக்காங்க. இப்போ எஃப்ஜே வந்து அந்த பால் பாக்கெட்டை தூக்கிட்டு போனால, பால் பாக்கெட்டை எஃப்ஜே தூக்கிட்டு போனதுக்கான காரணம் திவ்யா அவர்கள் தான். ஏன்னா திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, நீ எனக்கு பால் கொடுக்கலனாலும் நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து பால் எடுத்து போட்டு ஊத்தி குடிப்பேன், நான் இப்ப குடிப்பேன், எனக்கு பால் வேணும், நான் எடுத்து குடிப்பேன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அக்கா வார்த்தையை விட்டாங்க. அதனால தான் எஃப்ஜே என்ன பண்ணா, ஒரு கேப்டனா நான் பால் பாக்கெட்டை தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டு பால் பாக்கெட்டை தூக்கிட்டு போய் கிச்சன் டீம் கையில தான் கொடுத்துருந்தான். வெளியே எனக்கு தெரிஞ்சு ரம்யாவும் சபரி உட்கார்ந்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சபரி வந்து கிச்சன் டீம், சபரி சுபிக்ஸா யாரோ கிச்சன் டீம். ஓகேவா? சபரி கையில கொண்டு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அவன் பாட்டு உட்காந்துட்டான் வெளியே. இதை உள்ள இருந்த சாண்ட்ரா வந்து எப்படி கதை பின்றாங்கன்னா, பாத்தியா பால் பாக்கெட்டை தூக்கிட்டு போயிட்டான், பாத்தியா பால் பாக்கெட்டை தூக்கிட்டு போய் வெளியே வச்சிருக்கான், பாத்தியா கனி காலில் கொண்டு வச்சிருப்பான், அந்த கனி தான் அந்த பால் பாக்கெட்டை எடுத்துட்டு வர சொல்லியிருப்பா, கனிக்கு இதே வேலை, சி வல்லாம் ஒரு பொம்பளையா இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பா, ஒரு இதே இல்லை, ஒருத்தங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பால் கேட்கறாங்க, அந்த பால் பாக்கெட்டை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கானா அவ எப்படிப்பட்டவளா இருப்பான்னு சொல்லிட்டு அக்கா அவங்களுக்கான அந்த டுலுலு லைஃப்ல உட்கார்ந்துருந்து கனிதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. கனிக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது.
கனி செவனேன்னு வெளியே படுத்து கிடந்து கதை பேசிட்டு இருக்காங்க. எஃப்ஜே வீட்டுக்குள்ள சண்டையை போட்டு அக்கா சொன்ன காரணத்துக்காக பால் பாக்கெட்டை தூக்கிட்டு போனான். அதை பிடிச்சி வச்சுட்டு கனிதான் கனிதான் இந்த விஷயத்த பண்ணான்னு சொல்லிட்டு கனிக்கு மேல இந்த விஷயத்த திருப்பிட்டு இருக்கு. எப்படி கனிக்கு ஆப்போசிட்ல இந்த விஷயத்த திருப்பிட்டு இருக்காங்க. பட் கனி பெருசா கேர் பண்ணல. கனியை பார்த்தீங்கன்னா இவங்க இங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. கனி வெளியே உட்காந்து எஃப்ஜே கிட்ட தம்பி நீ பால் பாக்கெட் கொடுத்துருக்கணும்டா, அவங்க இப்படி பேசினாலும் இப்படி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்காங்கப்பா, உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க, அப்ப நீ கொஞ்சம் யோசித்து பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்ட உட்காந்து கனி திவ்யாக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்காங்க. பட் வீட்டுக்குள்ள சாண்ட்ரா எப்பவும் போல கனிதான் சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் நினைச்ச மாதிரியே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திவ்யா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்களாம் இப்படித்தான் இருப்பாங்களா, இதெல்லாம் ஒரு பொழப்பா இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திவ்யா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு மாதிரி ஏதோ லோவா இருக்க மாதிரி அப்படியே ஒரு ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கண்ணை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி இப்படி தலையை பிடிச்சி ஒரு மாதிரி இப்படி லோவா இருக்க மாதிரி ஒரு ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருந்து நம்ம சாண்ட்ரா வந்து ஒரு மாதிரி ஏத்தி விட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இப்படித்தான் பண்ணுவாங்க, இவங்க யாருக்குமே அறிவே கிடையாது, இப்படி பண்றான்ல, ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இங்க தான் நம்ம ஆம்பளை என்ட்ரி கொடுக்குறாப்ல. எப்படி இங்க தான் நம்ம ஆம்பளை என்ட்ரி கொடுக்குறாப்ல. ஆம்பளை என்ட்ரி கொடுத்தவர் கரெக்டா பேசுவார்னு பார்த்தா கண்டமேனிக்கு வார்த்தை விட்டுட்டு இருக்காரு ப்ரோ. அவர் விடுற வார்த்தைகள் என்ன தெரியுமா, இந்த கர்மாலாம் உங்களை சும்மா விடாதுடா, இந்த கர்மாலாம் உங்க யாரையும் சும்மா விடாது, இந்த கர்மாவெல்லாம் எங்கடா கொண்டு போட போறீங்க, வீட்டில் கொண்டு போட போறீங்களா, உங்க வீட்டில் எப்படி உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு உங்க அண்ணனுக்கு உங்க அக்காவுக்கு உங்க தங்கச்சிக்கு அவங்களுக்குலாம் கொண்டு கொடுக்க போறீங்களான்னு சொல்லிட்டு தேவையில்லாம வார்த்தை விட்டுட்டு இருக்காரு ப்ரோ. இதெல்லாம் என்ன வார்த்தை, இதெல்லாம் என்ன வார்த்தைன்னு கேட்கிறேன். இதுல இப்ப என்ன கர்மா, நீங்க இதுல என்ன இப்போ கர்மா ஒண்ணு கிடைக்க போகுது? ஏங்க நீங்க திமிர்ல ஒரு விஷயத்த பண்றீங்க, ஆப்போசிட்ல அவன் கேப்டனா திமிர் பிடிச்சு ஒண்ணு பண்றான். இது வந்து வீட்டுக்குள்ள உங்களுக்கான ஈகோ கிளாஷ். இதுல எங்க கர்மா வந்துச்சு, இங்க எதுக்கு அவனுக்கான குடும்பம் வந்துச்சு, இங்க எதுக்கு அடுத்தவன் குடும்பத்தை எடுத்து பேசணும்? அப்ப டப்புன்னு இது எஃப்ஜே காதுல வாங்கி அவன் வந்து டப்புன்னு உங்களுக்கு நேரம் அவங்க குடும்பத்தை பத்தி பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்கல்ல. அங்க தலைகீழ இருந்தா டான்ஸ் ஆடுவீங்க. இதுல ஆம்பளை சொல்லி ஆகணும் ப்ரோ. கண்ட மேனிக்கு வார்த்தை விடுறாரு ப்ரோ. இதுல விக்ரமும் எஃப்ஜேயும் திருப்பி ஒரு தடவை வந்து கேட்பாங்க, ஜெயிலுக்கு போறீங்களா, ஏன்னா பிக் பாஸ் சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு நீங்க ஜெயிலுக்கு போல, ஜெயிலுக்கு போறீங்களான்னு சொல்லிட்டு ரிட்டன் கேட்பானு. எதுக்குன்னா பிக் பாஸ் ஆர்டர் கொடுத்துருக்காரு. வந்து கேட்கும்போது போக முடியாது, சும்மா உங்க இஷ்டத்துக்குலாம் போக முடியாது, உங்க ரெண்டு பேருக்கு இப்ப என்ன பிரச்சனை, நாங்க இப்படித்தான் இருப்போம், எங்களுக்கு இஷ்டம் வரும்போது சொல்றோம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா பேசினாங்க. அப்ப அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டானோ, சரி ஓகே நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க வந்து உள்ள போட்டு அடைக்கிறோம்னு சொல்லிட்டு திருப்பி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டானு. கிளம்புனதுக்கு அப்புறமும் இவங்க சும்மா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை பெருசாகிற மாதிரி கனிதான் கிண்டி விட்டுருப்பா, விக்கல்ஸ் வேணுக்குனே வரான், விக்ரம பத்தி எப்படி வரான் பத்தியான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையை கூட்டுற மாதிரி சாண்ட்ரா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப சாண்ட்ராக்கு என்ன தெரியுமா, ஒரு மேட்ரிக் கிடைச்சிட்டு ப்ரோ, இந்த பால் மேட்ரிக் கிடைச்சிட்டு இந்த பால் மேட்ரை பெருசு பண்ணும், அதனால முடிவு பண்ணி என்ன பண்றாங்கன்னா வாண்டடா ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வாண்டடா திவ்யாவை பார்த்து ஒரு சில விஷயங்கள் சொல்ற மாதிரி சொல்றாங்க. அதை பார்க்கவே எனக்கு ஒரு விஷயம் பக்காவா தெரிஞ்சுட்டு ஓகே இவங்க கண்டென்ட் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, என்னன்னா திவ்யா நீ எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணாத, திவ்யா நீ எதுவும் ஃபீல் பண்ணாத திவ்யா, நீ விடு, நம்ம பார்த்துக்கலாம் திவ்யா, நீ பாட்டுக்கு இரு சரியா, நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வேனுக்குனே சொல்றாங்க. அதுக்கு நம்ம பக்கத்துல இருந்து நம்ம ஆம்பளை வேற, நீ விடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன சாவையா போற விடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா நீங்க போம்பா, அவ ஒன்றும் சாவெல்லாம் மாட்டான் சரியா, இப்போ காப்பி குடிக்கலன்னா இப்போ என்ன டீ குடிக்கலன்னா என்ன சாவையா போற, ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னு அந்த விஷயத்தை ட்ரிகர் பண்றாங்க. இப்போ எதுக்கு ஆம்பளை உள்ள வந்து டீ குடிக்கலன்னா அவ என்ன சாவையா போறான்னு சொல்லி எதுக்கு சொல்லணும்? இது தேவையில்லாத வார்த்தைகள் தானே. அப்ப இவர் தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுட்டே இருக்காரு ப்ரோ. அப்ப இதுல திருப்பி அந்த இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க, ஓகே அவங்க ரெண்டு கிளம்பி போயாச்சு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வேற ஒரு வார்த்தை விடுறாங்க, என்னன்னா கனியை பார்த்தான், அப்பவும் கனியை பார்த்துட்டு இங்க இருந்து அந்த பாடிக்கு ஒரு காடா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. எதுனா கனிக்கு வந்து விக்ரம் வந்து பாடி காடா அப்படின்ற மாதிரி அந்த பாடிக்கு ஒரு காடா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. பக்கத்துல இருந்து நம்ம பிரஜன் இருக்காருல, அவர் அப்படியே நடந்துகிட்டே பாட்டு பாடுறாராம், உருண்டை அவ்வளவுதான் உருட்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாரு ப்ரோ. பக்காவா பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் என்ன சொல்ல, இவர் வந்து அப்படியே பக்காவா அப்படியே ஷேப்பா இருக்காரோ, அதை பத்தி பேச நமக்கு ரைட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். யார் எப்படி வேணா இருக்கலாம். பட் நான் என்ன கேட்கறேன்னா, நீ அடுத்தால உருண்டைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? முத அவன் டப்புன உள்ள வந்து ஆமாண்ணா உருண்டை தான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு எதிர்த்து நின்னா நீ தெரிச்சு ஓடிடுவேன். ஏன்னா நான் கவனிச்சிட்டேன் ப்ரோ, நேற்று நைட்டு அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இவங்க தனியாக இருக்கும்போது மட்டும் நம்ம பிரச்சனை பயங்கரமாக வாய் பேசுறாரு. அவன் அடிச்சு ஓட விட்டுருவான், இவங்கெல்லாம் ஒரு ஆளா இப்படித்தான் பண்ணுவான், சீப்பான கேம் விளாடுறானுவன், இவனை எப்பவுமே அப்படித்தான் வெளியிருந்து பார்த்துட்டு தானே வந்திருக்கோம், மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க, இவனை இப்படித்தான் கேவலமாக பண்ணுவான்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விட்டுக்கிட்டே இருக்காரு. எப்படி வார்த்தைகளை விட்டுட்டே இருக்காரு. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திருப்பி நம்ம சபரி, காமு மாமா, சுபிக்ஷா இவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, நாங்கள்
காப்பி போட்டு தரோம், இருங்க நான் உங்களுக்கு இப்போ பால் காய்ச்சி தரேன்னு சொல்லிட்டு திரும்பியும் சொல்றாங்க ப்ரோ. திரும்பியும் அவங்க வந்து என்ன பண்றாங்க தெரியுமா, இல்ல அதெல்லாம் வேணாம், இப்போ என்ன காப்பி குடிக்கலன்னா வேணா சாவே போறாலாம், சாவ மாட்டா, தலைவலி தானே, நீ தண்ணி குடிச்சிட்டு போய் ஜெயிலில் படுன்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லிட்டு பிரச்சனை அந்த இடத்துல ஒரு மாதிரி கிண்டி விடுறாரு. திருப்பி அந்த இடத்துல வார்த்தை விடுறாரு. என்ன தெரியுமா, இவங்களுக்குலாம் பேக் போனே இல்ல, எல்லாரும் சேர்ந்து இப்படி தான் பண்ணுவீங்களா, கூட்டமா சேர்ந்து இப்படி ஒன்று பண்றீங்களா, இதெல்லாம் கேவலமா இல்லையா, கூட்டமா சேர்ந்து இப்படி சொல்லி வச்சு பண்றீங்களா எதுக்குன்னு சொல்லிட்டு இவர் ஒரு டுலுலு லைஃப்குள்ள போறாரு ப்ரோ. பொண்டாட்டி ஒரு டுலுலு லைஃப்ல இருந்தா புருஷன் ஒரு டுலுலு லைஃப்ல இருக்காரு. இப்போ யார் இங்க சொல்லி வச்சு என்ன பண்ணா, எஃப்ஜே கேப்டனா அவன் பாலை தூக்கிட்டு வெளியே போனான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் அங்க உள்ள ஆட்களுக்கே தெரியும் அவன் பாலை தூக்கிட்டு வந்திருக்கான், வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இவங்கள ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு நீங்க எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்றீங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து டார்கெட் பண்ணி இப்படி பண்றீங்க, அதெல்லாம் ஒரு கேமா, மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த குரூப்பிசம்லாம் ரொம்ப நாள் நிலைக்காது, குரூப்பா கேம் ஆடாதீங்கன்னு சொல்லிட்டு இவரே சொல்லிட்டு இருக்காரு. நோ, நீ கண்ணாடி பார்த்து பேச வேண்டியதெல்லாம் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்க. இப்போ இவங்க குரூப்பாக உட்காந்து ஒன்று பேசும்போது அது குரூப்பிசம் இல்லையா, ஆனால் ஆப்போசிட்ல அவங்க குரூப்பாக உட்காந்து ஏதாவது சிரிச்சு பேசிட்டு இருந்தா அது குரூப்பிசமா. இப்போ குரூப்பாக சேர்ந்து சாண்ட்ராவையும் திவ்யாவும் அட்டாக் பண்ணுறாங்களா, இப்படி அவங்களே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. இப்படி அவங்களே ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. இதுல நான் நினைச்ச மாதிரியே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம திவ்யா அவர்கள் நேர ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சாங்க. நான் எதிர்பார்த்தேன் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் ரூம் ஓகே, அங்க உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. பின்னாடியே சாண்ட்ரா போயிட்டு அவங்க இப்படித்தான் அல்லாத, ப்ளீஸ் அல்லாத இப்படி பண்ணாத, உடம்ப கெடுத்துக்காதன்னு சொல்லிட்டு இது பண்றாங்களா. உடனே அவங்க ஏங்கி அழுறாங்களாம். ரொம்ப பக்காவா கேம் ஆடுறீங்க நீங்க, ரொம்ப தெளிவு. இதே மாதிரி தான் நேத்து ஒரு சம்பவம் பண்ணாங்க. எப்படி இதே மாதிரி தான் நேத்து நம்ம சாண்ட்ரா அவர்கள் ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்து ஒப்பாரி வைக்கும் போது மைக்கோட போய் ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து ஒப்பாரி வச்சாங்க. யாருமே மைக்கோட போய் உட்காந்து ஒப்பாரி வைக்க மாட்டாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் மைக்கோட போய் ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. மைக்கோட உள்ள போயிட்டு பல விஷயங்களை பேசினாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் மைக்கோட போய் உட்காந்து வேணுங்க அழுதுட்டு இருக்காங்க. அவங்க பேசுற விஷயங்கள்லாம் வெளியே கேட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில கார்டையும் கையில தூக்கிட்டாங்க. என்ன கார்டு, எப்பவும் போலதான் பயம் கார்டு, ஹியூமானிட்டி கார்டு. அக்கா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த வீட்டுல யாருக்கும் ஹியூமானிட்டியே இல்ல, ஏன் ஹியூமானிட்டி இல்லாம இருக்காங்க, கொஞ்சோண்டு பால் தானே கேட்டேன், கொஞ்சோண்டு பால் கூட கொடுக்க மாட்டாங்களா, இந்த லெவல் ஹியூமானிட்டி கூட இருக்காதா, இவங்களோட மோசமான ஆட்கள்லாம் நான் பார்த்திருக்கேன், ஆனா இவங்க ரொம்ப ரொம்ப மோசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அக்கா ஹியூமானிட்டி கார்டை கையில் எடுக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு பயமா இருக்கு, இந்த வீட்டில் இருக்கவே பயமா இருக்கு, சாப்பிட்டா பயமா இருக்கு, நின்னா நடந்தா பயமா இருக்கு, காப்பி குடிச்சா பயமா இருக்கு, பால் எடுத்தா பயமா இருக்கு, எல்லாத்துக்கும் எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்காடை கையில் எடுத்தாச்சு. எப்படி பயங்காடை கையில் எடுத்து பயங்காடை வச்சு ஒரு உருட்டிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே ரொம்ப பக்காவாக மூவ் பண்ணுறாங்க ப்ரோ. நான் அடித்து சொல்லுவேன், இதெல்லாம் உண்மையே கிடையாது, ஓப்பனாக தெரியுது, ஃபேக், பக்கா ஃபேக். இதே மாதிரி தான் போன வாரம் சாண்ட்ரா அந்த பிரஷ் மேட்டில் தேவையில்லாமல் அழுது கத்தி உருண்டு ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. சேம் அதே மாதிரி இன்னைக்கு தலைவலிக்கு ஒரு காப்பி கொடுக்கலன்னு சொல்லிட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சு 2-3 மணி நேரம் ஓட்டுறதுலாம் இது ஆக்சுவலாக ரொம்ப பக்காவா தெரியுது, ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பச்சையா மாட்டிக்கிட்டாங்க. மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு ப்ரோ, இவங்க பச்சையா நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பச்சையா நடிக்கிறாங்க. வேணுக்குனே உட்காந்து ஒப்பாரி வைப்பாங்களாம், அப்புறம் இவங்களே மாற்றி இவன் தப்பு குரூப்பாக சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி இவங்களே குரூப்புன்னு சொல்லி அந்த விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க குரூப்பு தாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவங்க குரூப்பை அவங்களை அட்டாக் பண்ணலங்க. அதுதான் எங்க மேட்டர். அவங்க குரூப் இல்ல நான் சொல்ல மாட்டேன், அவங்க குரூப் தான். ஆனா அந்த குரூப்பா சேர்ந்து உங்களை அட்டாக் பண்ணல. நீங்க தான் வாண்டடா உங்களை ட்ரிகர் பண்ணிட்டு நீங்களே ஒரு முக்கில போய் உட்காந்துட்டு கார்னர் பாரிஸ் கார்னர் சொல்லிட்டு இருக்கீங்க. இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா அங்க வந்து விக்கல் சிக்கிரம் ஒரு மாதிரி நடத்தினாங்க சாண்ட்ரா. அதுக்கப்புறம் வியானா ஒரு சம்பவம் பண்ணாங்க. வியானா சம்பவம் வந்து வேற லெவல் சம்பவமா இருந்துச்சு. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மொத்தமா பார்த்துடலாம். ஏன்னா லைவ்ல இப்போ தான் போயிட்டு இருக்குது, ஒன்னொன்னா கேட்டு அப்படியே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.